வீட்லயே போன்விட்டா ஈஸியா எப்படி செய்றதுன்னு பார்க்கலாம். இது குழந்தைங்களுக்கு குடுக்குறதுனால நம்ம எந்தவித பயமும் இல்லாம குடுக்கலாம். ஏன்னா, இதுல எந்த ஆடட் ப்ரிசர்வேட்டிவ்ஸும் கிடையாது. இது பண்றதுக்கு ஒரு பேன்ல 1 கப் மக்கானா எடுத்து அடுப்ப நல்லா சிம்லயே வச்சுட்டு இந்த மாரி நல்லா கிறிஸ்பியா ஆகுற வரைக்கும் வறுத்து எடுத்து ஆற வச்சுக்கலாம். இப்ப அதிலேயே 2 கப் ஓட்ஸையும் இந்த மாரி வறுத்து எடுத்து இப்ப நட்ஸுக்கு நான் 1/4 கப் முந்திரியும் 1/4 கப் பாதாமும் சேர்த்து வறுத்து எடுத்துக்கிறேன். வால்நட் வந்து 4ம் பிஸ்தா பருப்பு 10 மட்டும் சேர்த்துக்கோங்க. ஏன்னா, அதுல எண்ணெய் பசை நிறைய இருக்கிறதுனால ரொம்ப ஒரு மாரி எண்ணெயா வந்துரும். இப்ப எல்லாத்தையுமே மிக்ஸில மாத்திட்டு நல்லா நைஸா பவுடர் பண்ணிட்டு இந்த மாதிரி சலிச்சு எடுத்துக்கோங்க. இது நம்ம நினைக்கிற மாதிரி ஈஸியா சலிக்க முடியாது. நட்ஸோட எண்ணெய் பசை இருக்கனால கை வச்சு மெதுவா தான் சலிக்கணும். அதையும் திருப்பி அரைச்சு இதோட சேர்த்துக்கலாம். இது மெயினா இந்த சாக்லேட் ஃபிளேவர் கொடுக்கறதே கொக்கோ பவுடர் தான். நாம 1.25 கப்ல இருந்து 1.5 கப் வரைக்கும் கொக்கோ பவுடர் இதுல சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு 1.5 கப் கொக்கோ பவுடர் சேர்த்து இது நல்லா கலந்து ஏர்டைட் பாக்ஸ் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இப்ப இதுல சூடான பால் ஊத்திக்கோங்க. தேவைப்படுறவங்க நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம். குழந்தைங்களுக்கு இன்னும் நல்லா ஃபைனா வேணும்னு நினைச்சீங்கன்னா வடிகட்டிட்டு கொடுங்க. குழந்தைங்க நல்லா விரும்பி